ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யுரேகா ஃபோர்ப்ஸோட கார் வேக்யூம் கிளீனர் பற்றி தான். இது 100 வாட்ஸ் சக்ஷன் பவர் இருக்கிற ஒரு போர்ட்டபிள் கார் வேக்யூம் கிளீனர். அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் பைப் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷார்ப்பான ஒரு க்ளீனிங் நாசல் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ப்ரஷ் வச்சு டைப் நாசல் ஒன்று கொடுத்துருக்காங்க மல்டி பர்பஸ்க்காக. தென் நம்மளோட போர்ட்டபிள் வேக்யூம் கிளீனர், ஒரு 3 மீட்டர் ஒயர், கூடவே ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இந்த வேக்யூம் கிளீனர் பார்க்கவே ரெட் அண்ட் பிளாக் டிசைனில் சூப்பராக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஒன் ஹேண்டில் ஹேண்டில் பண்ண ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இதோட கார்டு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ் லென்த் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ப் டைப்பான நாசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் அது மாதிரி க்ளீன் பண்ண. தென் இந்த ப்ரஷ் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங், மற்ற பூட் அது மாதிரி இடம்லாம் க்ளீன் பண்ண கொடுக்குறாங்க. கூடவே உங்கள் கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷன் பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. காரில் ப்ளக் பண்ணியாச்சு. தென் இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்ஜின் ஆனில் இருக்கும்போது தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். கூடவே எல்இடிஸ் கொடுத்துருக்கிறதால நீங்கள் சீட்ஸ்க்கு அடியில் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டஸ்ட்டாக நிறைய தூசியோடு தான் இருக்குது, மண்ணாக இருக்குது. இதை நம்ம க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. வாவ், இதோட சக்ஷன் பவர் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ரஷ் டைப் நாசில் யூஸ் பண்ணுறதால ரொம்பவே ஈஸியாக வந்துடுது மேட்டில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியன்ஸாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ஸுக்கு அடியிலேயே நமக்கு டஸ்ட்டு தான் இருக்குது. இந்த 70 மேட்டில் த்ரெட்டுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்லாம் கூட இதில் ரொம்ப ஈஸியாக வந்துடுது. இந்த ஷார்ப்பான நாசில் பார்த்தீங்கன்னா சீட்ஸோட கேப்பில், அப்புறம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் க்ளீன் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சிங்ஸோட கேப்பில் இருக்கிற டஸ்ட்டு கூட ரொம்பவே ஈஸியாக இதில் சக் ஆகிடுது. உங்கள் காரோட இன்டீரியரே நீங்கள் டோட்டலாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி சீட்ஸுக்கு அடியிலலாம் கூட இந்த நாசில் ரொம்பவே ஈஸியாக ரீச் ஆகுது. அடியில் டஸ்ட் இருந்தால் கூட உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ண டஸ்ட் எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. இது எப்படி எடுக்கிறதுன்னு கடைசியாக பார்க்கலாம்.
இதோட ஒயர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ரொம்பவே தாராளமாக இருக்குது யூஸ் பண்ண. நீங்கள் ஒரு எஸ்யூவி வச்சுருந்தாலோ இல்லை அதை விட ஒரு பெரிய கார் வச்சுருந்தா கூட, இன்னோவா மாதிரி கார் இருந்தால் கூட உங்களுக்கு பேக் வரைக்கும் ரொம்ப தாராளமாக வரும். நீங்கள் பூட் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பூட்டுக்கு வெளியவே எக்ஸ்ட்ரா ஒரு 1 மீட்டர் கிட்ட வரும் போல் ஒயர் லென்த்தை பார்த்தா. கார் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்க டஸ்ட்டு கூட நீங்கள் இந்த ப்ரஷ் டைப் நாசில் போட்டு யூஸ் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக வந்துடுது. காரில் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் டேமேஜும் இல்லாமல் இது டஸ்ட்டை மட்டும் அழகாக எடுத்துடுது. இந்த எக்ஸ்டெண்டட் ஹோஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்டெண்டட் ஹோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் லென்த் இருக்குது. எக்ஸ்டெண்டட் ஹோஸ் போட்டோம் அந்தளவுக்கு செக்ஷன் குறைஞ்ச மாதிரி தெரியல, நல்லாவே தான் க்ளீன் ஆகுது. பூட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்குலாம் இந்த எக்ஸ்டெண்டட் ஹோஸ் போட்டால் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. நம்ம க்ளீன் பண்ண டஸ்ட் எல்லாமே இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த எடுக்கிறதும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு ஒன் டச்சில் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக வந்துடுது. இதுதான் அவங்க ஹெப்பா ஃபில்டர்னு சொல்கிறாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.3 மைக்ரான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஃபைன் டஸ்ட்டை கூட ஃபில்டர் பண்ணிடும். இந்த ஹெப்பா ஃபில்டரும் சரி, இந்த டஸ்ட் கலெக்ட் பண்ணுற பாக்ஸும் சரி, ரெண்டுமே கம்ப்ளீட்லி வாஷபிள் தான். நீங்கள் எப்போ வேணாலும் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ப்ராடக்ட்டை பற்றி டவுட்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ப்ராடக்ட்டோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.